ஹலோ, இன்றைக்கி நம்ம இந்த பேபி ஜாக்கெட் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இட் இஸ் ஆன் த பிகர் சைடு. பிறந்தோடனே போட முடியாது, ஒரு 4 மாதத்துக்கு மேலே போடுறதுக்கு சரியாக இருக்கும். இது ஒரு டபுள் பிரெஸ்டட் ஜாக்கெட். டாப் டவுன் ரேக்லின் மெத்தடில் ஹாஃப் டபுள் க்ரோஷே ஸ்டிச் வச்சு ஃபுல்லாக போட்டிருக்கோம். என்னோடய பேபி குட்டியாக இருக்கும்போது இதே மாதிரி ஒரு ஜாக்கெட் கடையில் வாங்கியிருந்தோம். அது எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை மனசில் வச்சுட்டு தான் இதை டிசைன் பண்ணேன். இந்த ஜாக்கெட் கூட ஒரு ஹூடியும் வர்ற மாதிரி டிசைன் பண்ணிடலான்னு அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் இந்த வீடியோவே செம லென்த்தாக போயிட்டு இருந்தனால அந்த ஹூடி இந்த வீடியோவில் வரல. அது அடுத்து வர வீடியோவில் வரும். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் தேட் ப்ளீஸ் ஸ்டே சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். இப்போ இந்த ஜாக்கெட் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி பேபி சாஃப்ட் வெரைட்டியில் 2 கலரில் யான் எடுத்திருக்கேன். 4mm ஹூக் எடுத்திருக்கேன். 4 பட்டன். இப்போ என்னோடய பட்டன் கிட்டத்தட்ட 2 சென்டிமீட்டர் டயமீட்டரில் இருக்குது. கொஞ்சம் பெரிய பட்டனாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் ஸ்டிச் மார்க்கர், தைக்கிறதுக்கு ஊசி, கத்திரிக்கோல். முதல்ல ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு அதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நூல் கண்ணிலேருந்து வர நூலை உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கரில் பிடிச்சிக்கோங்க. செயின் ஸ்டிச் போடுங்க. ஃபவுண்டேஷன் செயின் 62 செயின்ஸ் போடணும். 3 4 இதே மாதிரி 62 செயின்ஸ் போட்டுட்டு வரேன். 62 செயின்ஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் செயின் 2 பண்ணிக்கோங்க. செயின் 2க்கு அப்புறம் 1 2 3 3 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 4வது செயின்லேருந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே போட ஆரம்பிங்க. இதே மாதிரி 13 ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும். 1 போட்டிருக்கோம், 2 3 இப்போ எத்தனை போட்டிருக்கோன்றதை கவுண்ட் பண்ணிடலாம். இது நம்ம போட்ட செயின் 2 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச்சில் ஒரு 3 ஹாஃப் டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ். ஒரே ஸ்டிச்லேயே 3 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். போட்டுட்டு நடுவில் உள்ள ஸ்டிச்சை ஒரு ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1 2 3 நடுவில் உள்ள ஸ்டிச்சு. அப்புறம் ஷோல்டர்ஸ் இருக்கிற பக்கம் போட போகிறோம். இங்கே ஒரு 7 ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுங்க. செவன் ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் ஒரு 3 ஹாஃப் டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ். ஒரே ஸ்டிச்சில் 3 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுருங்க. போட்டுட்டு நடுவில் உள்ள ஸ்டிச்சை ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 16 ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுங்க. இது நம்ம கோட்டோட பேக் சைடில் வரும். சிக்ஸ்டீன் ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம்
அடுத்த ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ், 3 half டபுள் crochet இன்க்ரீஸ் போட்டுட்டு இதுலேயும் நடுவில் உள்ள ஸ்டிச்சை ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் கை போட போகிறோம். இந்த பக்கம் ஒரு 7 half டபுள் crochet போடுங்க. செவன் ஹாஃப் டபுள் crochet போட்டதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச்சில் ஒரு 3 half டபுள் crochet இன்க்ரீஸ், சென்டரில் இருக்கிற ஸ்டிச்சை ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இனிமேல் இந்த பக்கம் கடைசி வரைக்கும் ஹாஃப் டபுள் crochet போட போகிறோம். மொத்தம் நம்மளுக்கு 14 half டபுள் crochet இருக்கும் இந்த சைடு. இப்போது என்ன பண்ணியிருக்கோன்னா ஃபவுண்டேஷன் செயின் போட்டுட்டு அடுத்து செட்டப் ரவுண்ட் போட்டிருக்கோம். செட்டப் ரவுண்டுக்கு செயின் 2 போட்டு ஆரம்பித்து அதுக்கப்புறம் 13 half டபுள் crochet போட்டுட்டு ஒரு 3 half டபுள் crochet இன்க்ரீஸ், ஷோல்டர் கிட்ட 7 half டபுள் crochet, அப்புறம் ஒரு 3 half டபுள் crochet இன்க்ரீஸ், அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு 16 half டபுள் crochet, 3 half டபுள் crochet இன்க்ரீஸ், 7 half டபுள் crochet, 3 half டபுள் crochet இன்க்ரீஸ், திரும்பி மூணாவில் வர பக்கம் 14 half டபுள் crochet போட்டிருக்கோம். இப்போ அடுத்து ரவுண்ட் 1 போட போகிறோம். ரவுண்ட் 1க்கு ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு செயின் 2 போடுங்க. இதுதான் இந்த ரவுண்டோட ஹாஃப் டபுள் crochet. செயின் 2 போட்டுட்டு இந்த இடத்த விட்டுருங்க, இந்த ஸ்டிச்சை விட்டுருங்க. அடுத்த ஸ்டிச்லேருந்து ஆரம்பிங்க. ஹாஃப் டபுள் crochet போட்டுகிட்டே வரணும். இந்த இடத்துல ஒரு 10 half டபுள் crochet போடுங்க. செயின் 2 போட்டிருக்கோம். போட்டுட்டு 10 half டபுள் crochet போட்டிருக்கேன். செயின் 1 பண்ணுங்கள். செயின் 1 பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சு ஸ்கிப் பண்ணிடுங்க. அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்து ஹாஃப் டபுள் crochet போடுங்க. 3 half டபுள் crochet போட்டிங்கன்னா இந்த ஸ்டிச் மார்க்கர் இருக்கிற இடத்துக்கு வந்துடுவோம். இந்த இடத்துல ஏன் கேப் விடுறோன்னா பட்டன் மாட்டுறதுக்கு இடம் வேணும்ல, அதுக்காண்டி கேப் விடுறோம். இது ஒரு பட்டன் லூப், இது ஒரு பட்டன் லூப். இப்போ இந்த ஸ்டிச் மார்க்கர் இருக்கிற ஸ்டிச்சில் ஸ்டிச் மார்க்கரை கழட்டிக்கோங்க. கழட்டிட்டு அந்த ஸ்டிச்சில் தான் நம்ம ஹாஃப் டபுள் crochet இன்க்ரீஸ் போடணும். 1 2 3 half டபுள் crochet போட்டுட்டு மறுபடியும் அந்த மிடில் ஸ்டிச்சை வந்து ஸ்டிச் மார்க்கரை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நடுவில் இருக்கிற ரெண்டாவது ஸ்டிச்சில் போய் ஸ்டிச் மார்க்கரை மாட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அடுத்த ரவுண்டில் எங்கே இன்க்ரீஸ் போடணும் அப்படின்னு தெரியும். அப்புறம் இந்த ஷோல்டர் இருக்கிற இடத்துல 9 half டபுள் crochet. திரும்பி ஸ்டிச் மார்க்கர் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அதே மாதிரி தான் ஸ்டிச் மார்க்கரை எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு 3 half டபுள் crochet இன்க்ரீஸ் போட்டுட்டு நடுவில் இருக்கிற ஸ்டிச்சை திரும்பி ஸ்டிச் மார்க்கர் மாட்டி வச்சிடணும்.
இப்போது பேக் சைட் போட போகிறோம். இந்த ரவுண்டில் நம்மளுக்கு 18 half டபுள் க்ரோஷே இருக்கும். half டபுள் க்ரோஷே போட்டேன். ஸ்டிச் மார்க்கர் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஸ்டிச் மார்க்கரை கழட்டிட்டு அந்த இடத்துல ஒரு 3 half டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ் போட்டுருங்க. இந்த பக்கம் ஷோல்டர் ஸ்ட்ராப்ஸ்க்கு 9 half டபுள் க்ரோஷே வரும். அப்புறம் இந்த கார்னரில் ஒரு 3 half டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ். நடுவில் இருக்கிற ஸ்டிச்சை ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் half டபுள் க்ரோஷே போட்டுற போகிறோம். இந்த இடத்துல நம்மளுக்கு 15 half டபுள் க்ரோஷே போடணும். 14 half டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். இந்த இடத்துல நம்ம போட்ட செயின் 2 ஒரு ஸ்டிச் கணக்கு தான், அதனால் அது மேலேயும் ஒரு half டபுள் க்ரோஷே மறக்காமல் போட்டுருங்க. போட்டுட்டு நம்மளுக்கு இந்த ரோவில் வந்து இந்த இடத்துல 15 half டபுள் க்ரோஷே இருக்கும். அதுக்கப்புறம் ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. திரும்பி செயின் 2 போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த செயின் 2 மொதல் ஸ்டிச் கணக்கு, அதனால இந்த இடத்த விட்டுட்டு இந்த இடத்துலேருந்து க்ரோஷே பண்ண ஆரம்பிங்க. இப்போது இந்த ரவுண்டில் நம்மளுக்கு செயின் 2க்கு அப்புறம் 15 half டபுள் க்ரோஷே போடணும். அதாவது இந்த ஸ்டிச் மார்க்கர் வர்ற வரைக்கும் வரிசையாக இப்படி போட்டு போகணும். ஐ திங்க் உங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா இடமும் half டபுள் க்ரோஷே தான் போடுறோம். ஆனால் இந்த 4 கார்னரில் வந்து ஸ்டிச் மார்க்கர் மாட்டியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் ஒரு 3 half டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ் போட்டுட்டு நடுவில் இருக்கிற ஸ்டிச்சை ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ண போகிறோம். இதே இது தான் அடுத்து வர ரோஸ்க்கெல்லாம் ரிப்பீட் பண்ண போகிறோம். மேபி இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு சந்தேகம் வரும். ஸோ உங்களுக்கு ரவுண்ட் 2ல் இது வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டு இந்த இடத்துல நான் எப்படி க்ரோஷே பண்ணுறேன்னு செஞ்சு காமிக்கிறேன். அதாவது இந்த பட்டன் லூப்ஸ்க்கு மேலே எப்படி க்ரோஷே பண்ணுறேன். ஒரு 2வது ரவுண்டோட கடைசி எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த இடத்துல நம்மளுக்கு 16 half டபுள் க்ரோஷே இருக்கும். 1 2 3. இந்த செயின் மேலேயும் க்ரோஷே பண்ணணும். 4 5 6 7 8 9 10 11. இப்படியே போட்டுட்டு போனோம்னா நம்மளுக்கு 16 half டபுள் க்ரோஷே இருக்கும் இந்த சைடு. இதுக்கப்புறம் வர ரோஸ் வந்து போடுறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஸ்டிச் மார்க்கர் இருக்கிற இடத்துல மட்டும் இன்க்ரீசஸ் போடுங்க. மீதி இடத்துலலாம் சுற்றி செயின் 2 போட்டு 1 half டபுள் க்ரோஷே இன் ஈச் ஸ்டிச். அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு ரவுண்ட்லேயும் எத்தனை ஸ்டிச் இருக்குன்ற கணக்கு தெரியணுன்னா கீழே பிளாக் லிங்க் இருக்குது, அதில் ஒரு ரவுண்ட்லேயும் எத்தனை ஸ்டிச்சஸ் வருது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் செயின் போட்டிருந்தோம், அதுக்கப்புறம் செட்டப் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 வரைக்கும் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் ரவுண்ட் 3 4 5 6 7 8 9 10 ரவுண்ட் 10 வரைக்கும் நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த ரவுண்டில் இங்கே போட்டோம்ல அதே மாதிரி பட்டன் லூப்ஸ் போட போகிறோம். ஸோ ரவுண்ட் 11ல் எப்படி பட்டன் லூப்ஸ் போடுறதுன்னு காமிக்கிறேன். ஒரு செயின் 2 போட்டுக்கோங்க. இந்த ஸ்டிச்சை விட்டுறலாம், அடுத்த ஸ்டிச்லேருந்து ஆரம்பிப்போம். அதாவது எப்பயும் போடுற மாதிரி தான். 1 2 10 ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுங்க இந்த இடத்துல. 3 இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஒரு செயின் 1 போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிடுங்க பட்டன் லூப்காண்டி. அதுக்கப்புறம் 13 ஹாஃப் டபுள் க்ரோஷே வரும். இந்த ஸ்டிச் மார்க்கர் இருக்கிற இடத்து வரைக்கும் போட்டுட்டு போகணும். ஸோ இந்த இடத்துல 13 ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும். இப்போ இந்த இடத்துல நான் ஓவர் த ஷோல்டர் ஒர்க் பண்ண போகிறதில்ல. இந்த 2 எண்ட்ஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் பண்ண போகிறோம். அதை பண்ணுறக்கு இந்த இடத்துல ஒரு செயின் 5 பண்ணிக்கோங்க. 2 3 4 5. இப்போது ஸ்டிச் மார்க்கருக்கு பக்கத்தில் உள்ள ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். யான் ஓவர் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச்சில் ஹூக் இன்சர்ட் பண்ணி யானை புல் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த 3 லூப் வழியாகவும் யானை புல் பண்ணி எடுத்து ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இதாக இருக்குது. இதுதான் நம்மளோட ஆர்ம் ஹோல். அதுக்கப்புறம் இந்த பின்னால் உள்ள பக்கம் அடுத்த ஸ்டிச் மார்க்கர் வரைக்கும் ஃபுல்லாக ஹாஃப் டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வாங்க. பேக் சைடில் 38 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டேன். இனிமேல் இந்த பக்கம் ஆர்மை க்ளோஸ் பண்ணி இந்த ஆர்ம் ஹோல் ரெடி பண்ணணும். அதுக்கு செயின் 5 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஸ்டிச் மார்க்கருக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டு ஜாயின் பண்ணிடலாம். யான் ஓவர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரவுண்டோட கடைசி வரைக்கும் வரிசையாக ஒரு ஸ்டிச்லேயும் ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டு இந்த ரவுண்டை முடிச்சிடலாம். இப்போ இந்த இடத்துல 25 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டாச்சு. ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. செயின் 2 போட்டு அடுத்த ரவுண்ட் ஆரம்பிச்சிடலாம். செயின் 2 இந்த இடத்துல 24 ஹாஃப் டபுள் க்ரோஷே இருக்கும். அதை போட்டுட்டு வரேன். போட்டுட்டு வந்துட்டு இந்த செயின் 5 மேலே எப்படி ஸ்டிச் போடுறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன்.
இப்போ இந்த இடத்துல செயின் 2 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 23 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். அந்த கடைசி ஸ்டிச் வந்து இந்த இடத்துல இருக்க, அது நம்ம செயின் கூட கன்ஃபியூஸ் ஆகிருப்போம். அதனால் அதை மறக்காமல் சேர்த்து போட்டுருங்க. ஸோ இந்த இடத்துல செயின் 2 24 ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த செயின் 5 மேலே க்ரோஷே பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே பின்னால் இருக்கிற இடத்துல வரிசையாக 38 ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும். இப்போ இந்த பக்கம் 38 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுட்டேன். இந்த கை இருக்கிற இடத்துல 5 ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் முன்னால் 25 ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும். அவ்வளோதான், இந்த ரவுண்ட் போட்டு முடிச்சாச்சு. இனிமேல் அடுத்து வர ரவுண்டுக்கெலாம் எந்த இன்க்ரீஸஸும் கிடையாது. இப்படியே வரிசையாக இருக்கிற ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுட்டு பேக் அண்ட் ஃபோர்த் போட்டுகிட்டே வரணும். இப்போ நான் ரவுண்ட் 13 வரைக்கும் போட்டிருக்கேன். 14th ரவுண்டில் தான் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரே கலரில் போடுறதுனாலும் போடலாம், இல்லை நீங்கள் வேறு கலர் மாற்றுறீங்கன்னா அதை எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன். இந்த புது கலர் நூல் எடுத்துக்கோங்க. சில பேர் இந்த இடத்துல முடிச்சு போட்டு ஆரம்பிப்பாங்க. முடிச்சு போட்டால் சில ட்ரெஸ்லலாம் அது வித்தியாசமாக தெரியும். அதனால் நான் எப்பயுமே புது கலர் ஆட் பண்ணுறப்போ முடிச்சுலாம் போட மாட்டேன். ஆனால் புது கலர் சேர்க்குறப்போ இந்த நீளமாக நூல் விட்டுட்டு இந்த மாதிரி, அவ்வளோதான். இட்ஸ் as simple as that. கலர் சேர்த்துக்கோங்க. இந்த நூலை டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது டைட் ஆகிக்கிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, இந்த நீளமாக நூல் விட்டுருக்கோம்ல, இந்த டெய்ல் எண்ட் ஆஃப் தி yarn, அது மேலேயே க்ரோஷே பண்ணிடணும். மேலே வச்சு க்ரோஷே பண்ணுற கஷ்டமாக இருந்துச்சுன்னா அப்புறமா ஊசி வச்சு உள்ளே கோர்த்து விட்டுடலாம். ஸோ எப்பயும் போல் போட ஆரம்பிச்சிடலாம். திரும்பி ரவுண்ட்ஸை செயின் 2 போட்டுட்டு yarn ஓவர் பண்ணிக்கோங்க. ஹாஃப் டபுள் க்ரோஷே அதே பேட்டர்ன் தான் திரும்பி சுற்றி போட போகிறேன். போடுறப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கிட்டிங்களா? இந்த நூலையும் சேர்த்து உள்ளே வச்சு க்ரோஷே பண்ணிட்டேன். இது நம்மளுக்கு கலண்டு வருமோன்னு பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக கலண்டு வராது. ஏன்னா இவ்வளோ ஸ்டிச்சுக்கு அடியில் வச்சு நம்ம க்ரோஷே பண்ணியிருக்கோம்ல, அதனால வராது. அண்ட் இந்த எட்ஜில் முடிச்சு போடாமல் நீட்டாக இருக்கும். இந்த நூலை வெட்டிக்கிறேன். இனிமேல் பேட்டர்னில் கொடுத்துருக்கிற ரவுண்டு கணக்குக்கு சுற்றி ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டே வந்தோம்னா இந்த ஸ்வெட்டரோட ஹைட் வரைக்கும் ஃபுல்லாக க்ரோஷே பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நான் எல்லோ கலர் நூல் வச்சு ஒரு 14 ரவுண்ட்ஸை சுற்றி போட்டிருக்கேன். அதாவது ரவுண்ட் 28 வரைக்கும் போட்டு முடிச்சிருக்கேன். இப்போது கடைசி ரவுண்டு வந்து கீழே ஒரு சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் வச்சு ஒரு பார்டர் போட போகிறோம். செயின் 1 பண்ணிக்கோங்க. சுற்றி அந்த எண்டு வரைக்கும் சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு
வரேன். இப்போ இந்த பக்கம் ஆரம்பித்து சுற்றி சிங்கிள் க்ரோஷே எட்ஜ் போட்டாச்சு. இந்த பக்கம் எட்ஜ் போட போகிறோம். அதை எப்படி போடணும்னு சொல்கிறேன். ஒரு சின்ன டிப் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து ஸ்வெட்டரை சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் வச்சு போட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து எப்படி எட்ஜ் போடுறோன்னா ஒரு ரோக்கும் ஒரு சிங்கிள் க்ரோஷே அப்படின்னு போட்டு போயிடலாம். அதே டபுள் க்ரோஷே போட்டோன்னா ஒரு ரோலையும் இந்த இடத்துல 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிடலாம். 2 ஸ்டிச் போட்டு போகணும் சொல்லிடலாம். ஆனால் ஹாஃப் டபுள் க்ரோஷே பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட் ஸ்டிச், அது ஒரு ஹாஃப் ஸ்டிச் தான். ஸோ ஹாஃப் டபுள் க்ரோஷே ஸ்டிச் வச்சு போட்டுட்ருக்கிறப்போ எட்ஜ் எப்படி போடணுன்னா ஒரு ரோ மட்டும் கணக்கு எடுக்கக்கூடாது, 2 ரோவாக, அதாவது இந்த வந்து ஒரு பேராக அப்படி எடுத்துக்கணும். இப்போ 2 ரோக்குள்ளே 3 ஸ்டிச் போடுங்க அப்படின்ற கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ இந்த 2 ரோக்குள்ளே நான் 3 சிங்கிள் க்ரோஷே போட்டேன்னா எனக்கு சரியாக இருக்கும். அதுக்கு முன்னால் இந்த கார்னரில் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன் இந்த கார்னரில் மட்டும். அதுக்கப்புறமா என்ன கணக்கில் நான் வந்து இந்த இடத்துல சிங்கிள் க்ரோஷே போடுறேன்னா இந்த 2 ரோக்கு நான் 3 ஸ்டிச் போடணும். போட்டேன். அடுத்துள்ள 2 ரோக்கு 3 ஸ்டிச் போடுறேன். இதே மாதிரி ஃபுல்லாக இங்கே மேலே வரைக்கும் போட்டுடலாம். இந்த இடத்துல வர்றப்போ யான் கலர் சேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல எப்படி யான் கலர் சேஞ்ச் பண்ணுறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். இந்த கடைசியாக போடுற சிங்கிள் க்ரோஷேவை கம்ப்ளீட் பண்ணாமல் 2 லூப் இருக்கும்ல அதில் வெயிட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு புது யான் கலர் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், யான் கலர் மாற்றியாச்சு. இப்போ இந்த இடத்துல அடியில் எல்லோ வச்சு க்ரோஷே பண்ண வேண்டாம், அந்த நூலை விட்டுருங்க. இந்த புதுசாக சேர்த்தோம் இல்லையா, இந்த நூலை மட்டும் அடியில் வச்சுக்கோங்க. அடியில் வச்சுட்டு க்ரோஷே பண்ணிடுங்க. ரெண்டு ரோக்கு 3 சிங்கிள் க்ரோஷே போடணும். இதே மாதிரி மேலே வரைக்கும் போடணும். இந்த எல்லோ கலர் நூலை வந்து வெட்டிடலாம். வெட்டிட்டு ஊசி வச்சு இதுக்குள்ளே தச்சு விட்டுறணும். இந்த எட்ஜ் நம்ம எப்படி போடுறோன்றதை பொறுத்து நம்மளோட ஸ்வெட்டரோட லுக் நல்லா மாறும். இது நீங்கள் நீட்டாக போட்டிங்கன்னா, இது முன்னால் வர பக்கம் இல்லையா, அதனால் இது நல்லா நீட்டாக பொறுமையாக பார்த்து போடுங்க. அப்புறம் இந்த கார்னரில் 3 சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன். இங்கே மேலே நெக் லைனில் சுற்றி அந்த எண்டு வரைக்கும் சிங்கிள் க்ரோஷே தான் போட போகிறேன். ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுகிட்டே வரணும். இந்த நெக்குக்கு சுற்றி எட்ஜிங் போட்டுட்டு அப்புறம் உள்ள பக்கமும் நேராக கீழே வரைக்கும் எட்ஜிங் போட்டேன். என்னடா பட்டன் எங்கேருந்து வந்துச்சுன்னு யோசிக்க வேண்டாம். நான் இந்த எட்ஜிங் வந்து பட்டன்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் கடைசியாக போட்டுட்ருக்கேன். இப்போ இந்த ஜாக்கெட்டோட சைஸை மெஷர் பண்ணி பார்த்துடலாம். அண்டர்ஆர்ம்லேருந்து கீழே உள்ள ஹைட் வந்து 6 இன்ச்சஸ் இருக்குது. இதோட வித் வந்து 6 + 5 11, டபுள் பண்ணால் 22 இன்ச்சஸ், அதாவது சுற்றளவு வந்து 22 இன்ச்சஸ் இருக்குது. நார்மலாக ஸ்வெட்டர் போட்டிங்கன்னா 0 to 6 monthsக்கு வந்து 18 இன்ச்சஸ் சரியாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து ஜாக்கெட் மாதிரி போடுறதுனால 22 இன்ச்சஸ் கரெக்டாக இருக்கும். அடுத்து ஸ்லீவ்ஸ் தான் போட போகிறோம். இந்த பக்கம் ஸ்லீவ்ஸ் ஏற்கனவே போட்டிருக்கேன். இப்போ ஸ்லீவ்ஸ் எப்படி பண்ணுவோன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த இருக்க ஸ்லீவ்ஸை இந்த பக்கம் ஸ்டிச் மார்க் இருக்குது இல்லையா, அதாவது பேக் சைட், இதில் ஆரம்பித்து இப்படியே கிளாக் வைஸாக ஸ்டிச் போட்டுகிட்டே வர போகிறோம். இந்த இடத்துல ஸ்டிச்சஸ்லாம் எந்த மாதிரி போடுவோம் அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இருக்குது நம்ம ஸ்லீவ்ஸு.
நம்ம இங்கே ஆரம்பிக்க போகிறோம். இந்த இடத்துல எனக்கு 29 ஸ்டிச்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டிச் மார்க்கர் போட்ட ஸ்டிச்சு. இந்த இடத்துல நீளமாக ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே இருக்கும். அப்புறம் இங்கே நடுவில் வந்து 5 ஸ்டிச்சஸ் இருக்கும். நான் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த ஸ்டிச் மார்க்கர் போட்ட ஸ்டிச்சையும் இந்த ஹாஃப் டபுள் க்ரோஷே ஸ்டிச்சையும் சேர்த்து ஒரு டிக்ரீஸ் ஸ்டிச், இந்த 2 ஸ்டிச்சையும் சேர்த்து ஒரு டிக்ரீஸ், நடுவில் உள்ள ஸ்டிச்சில் 1/2 டபுள் க்ரோஷே, இந்த 2 ஸ்டிச்சையும் சேர்த்து ஒரு டிக்ரீஸ், அப்புறம் இந்த 2 ஸ்டிச்சையும் சேர்த்து ஒரு டிக்ரீஸ், அப்புறம் திருப்பி சுற்றி 29 ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இதற்கு நம்ம ஆம் ஹோலு இந்த பின்னால் உள்ள பக்கத்தில் ஸ்டிச் மார்க்கர் போட்டிருக்கிற இடத்துல யானை அட்டாச் பண்ணிக்கிறேன். ரெண்டு செயின் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சையும் இதற்கு நம்ம போட்ட ஹாஃப் டபுள் க்ரோஷே இது ரெண்டையும் நான் அட்டாச் பண்ண போகிறேன். அதாவது ஒரே ஸ்டிச்சாக போட போகிறேன். யானை ஒயர் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச் வழியாக யானை புல் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த ஹாஃப் டபுள் க்ரோஷே இருக்கு இல்லையா, அது வழியாகவும் யானை புல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஹூக்கில் 4 லூப் இருக்கும். அந்த 4 இது வழியாகவும் யானை புல் பண்ணி எடுத்துக்கோங்க. திரும்பி யானை ஒயர் பண்ணுங்கள். இந்த பக்கம் இருக்கிற 5 செயின்ஸில் மொதல் 2 செயினையும் சேர்த்து ஒரே ஹாஃப் டபுள் க்ரோஷேவாக போட போகிறோம். இப்போது செயின் 2 இங்கே ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, அடுத்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, 3ஆவது செயின்குள்ளே ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, திரும்பி இங்கே 2 செயின்குள்ளேயும் அது ரெண்டையும் சேர்த்து ஒரே ஹாஃப் டபுள் க்ரோஷேவாக போடணும். நீங்கள் இதே மாதிரி தான் ஜாயின் பண்ணணும்னு இல்லை. திஸ் இஸ் ஜஸ்ட் அ டெக்னிக் தட் ஐ ஃபாலோ. அதாவது இந்த இடத்துல ஓட்டையாக இல்லாமல் இருக்கணும். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஹாஃப் டபுள் க்ரோஷேவும் இந்த ஸ்டிச் மார்க்கர் போட்டிருக்கிற ஸ்டிச்சையும் சேர்த்து ஒரே ஹாஃப் டபுள் க்ரோஷேவாக போட போகிறோம். யானை ஒயர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது வழியாக யானை புல் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே இருக்கிற ஸ்டிச் வழியாக யானை புல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. அதுக்கப்புறம் சுற்றி இங்கே இருக்கிற எல்லா ஸ்டிச்லேயும் ஒன்று ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டு வரணும். இப்போ நான் சுற்றி 29 ஸ்டிச்சஸ் போட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, இந்த இடத்துல நம்ம போட்ட செயின் 2 இருக்குது இல்லையா, அது மேலே உள்ள ஸ்டிச்சில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரவுண்டை க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் செயின் 2 போட்டுட்டு அதே ஸ்டிச்சிலேருந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே ஆரம்பிக்கணும். ஆரம்பித்தோன்னா அப்படியே சுற்றி போட்டுட்டு வர வேண்டியதுதான். 34 ஸ்டிச்சஸ் இருக்கும். அதே பேட்டர்னை அடுத்து ஒரு 20 ரோஸ்க்கு போட்டிருக்கேன். என்னோடய ஸ்லீவ் லென்த் எவ்வளோ இருக்குன்னா கிட்டத்தட்ட 7 inches கிட்ட இருக்குது. இப்போ இந்த கை வந்து நம்ம பின்னால் இருக்கிற ஸ்டிச் மார்க்கர் போட்ட இடத்துல ஆரம்பித்து கிளாக் வைஸாக ஒர்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த கையும் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஸ்டிச் மார்க்கர் போட்டிருக்கிற இடத்துல ஆரம்பித்து கிளாக் வைஸாக ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி வரும். கிளாக் வைஸாக க்ரோஷே ஸ்டிச்சஸ் போடணும்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
அப்புறம் இன்னொரு விஷயம், நம்மளோட சீம் வந்து இந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து ரவுண்ட்ஸில் ஒர்க் பண்ணோன்னா, அதாவது ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணி ரவுண்ட்ஸில் ஒர்க் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்ட் இருக்கும். இஃப் திஸ் பாதர்ஸ் யூ டூ மச், நீங்கள் என்ன பண்ணலான்னா, நம்ம இதில் ஒர்க் பண்ணோம் இல்லையா, இந்த மாதிரி செயின் 2 போட்டு சுற்றி ஸ்ட்ரெயிட் எட்ஜ் வரணுன்றக்காண்டி இப்படி சுற்றி க்ளோஸ் பண்ணாமல், ரவுண்டை க்ளோஸ் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஒர்க் பண்ணிட்டுருந்தோம். டர்ன் பண்ணி அதே மாதிரி இதையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை தச்சு விட்டுறலாம். ஆனால் தைக்கிறது எக்ஸ்ட்ரா வேலையாக இருக்குன்றனால நான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி ரவுண்ட்ஸில் ஒர்க் பண்ணுவேன். அண்ட் திஸ் சீம் டசன்ட் பாதர் மீ டூ மச் பிகாஸ் அது பின்னால் தான் வருது. அப்புறம் ஸ்லீவ்ஸை வந்து முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். என்னோடய நூல் முடிஞ்சிட்டு இருந்துச்சு, அதனால் இந்த இடத்துல நான் கொஞ்சோண்டி நூல் விட்டுருக்கேன். ஆனால் நீங்கள் முடிக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் நூல் விட்டு கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் கலண்டு வராது. முடிச்சு போட்டுட்டு இதுக்குள்ளே வீவ் பண்ணோம். இந்த ஸ்டிச்சில் வீவ் பண்ணாதீங்க, அப்புறம் கலண்டுட்டு தூக்கிட்டு நிற்கும். உள்ளே தான் வீவ் பண்ணணும். நீளமாக நூல் இருந்தால் உங்களுக்கு இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். பட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உள்ளே வீவ் பண்ணிட்டே போங்க. அதாவது உள்ளே வரைக்கும் போகணுன்ட்டு இல்லை. வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், இந்த இடத்துல நூலை தச்சு விடாமல் கொஞ்சம் இந்த பக்கம் உள்ளே வீவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் ஒரு 2 ரோ போயிட்டு திரும்பி மேலே வந்து அடுத்து பட்டன் தைச்சிடலாம். மொதல் பட்டன் எங்கே தைக்க போகிறோன்னா, இந்த பட்டன் லூப்க்கு வர பட்டன் வந்து மொதல் ரோ, ரெண்டாவது ரோவோட மொதல் ஸ்டிச் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல தான் தைக்க போகிறோம். அடுத்த பட்டன் எங்கே தைக்கணுன்னா, நம்ம தச்ச ஸ்டிச்சுக்கு அடுத்த ஸ்டிச்லேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஸ்டிச்சஸ் விட்டுட்டு 11th ஸ்டிச்சில் அடுத்த பட்டன் போட்டுடலாம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல எந்த ரோவில் நம்ம மாட்டியிருக்கோமோ அந்த மொதல் ஸ்டிச்சில் இங்கே உள்ள பட்டன் 10 ஸ்டிச்சஸ் விட்டுட்டு அடுத்த பட்டன் எல்லாத்தையும் தைச்சிட்டோம்னா பட்டன் செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம ஜாக்கெட்டை செஞ்சு முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டுடே.